this is Devaki from Bharat Fintech Solutions. என்னோட இந்தியன் இண்டஸ்ட்ரியோட ஓவியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இம்மீடியட்டா உங்களால மிஸ் பண்ணாம வீடியோ பார்க்க முடியும். அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட், நம்மளுடைய பெஞ்ச்மார்க் ஈக்விட்டி இண்டஸ்ட்ரிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்றப்பவே பாசிட்டிவ் மூட்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. குளோபல் கியூஸும் ரொம்ப பாசிட்டிவா தான் இன்னைக்கு இருந்தது. டே ஃபுல்லா அவங்களோட கெயின்ஸ் ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருந்தது. இதை லீட் பண்ணது யாருன்னு பார்த்தா ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்ன்னு சொல்றாங்க. பெஞ்ச்மார்க் அவங்களுடைய டேனோட ஹைக்கு நியர் அளவுக்கு க்ளோஸ் ஆக முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி 22,600 அபவ் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன் பார்த்தா ரியாலிட்டி தவிர மீதி உள்ள எல்லா செக்டார்ஸ்லயுமே இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைஸ் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோன்னு பார்த்தா 406 lakh crore சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் அபவுட் 2015 ஸ்டாக்ஸ் ஏறி இருக்காங்க. 1894 ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்காங்க. 179 ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இருந்திருக்காங்க. க்ளோஸ் அப்போ சென்செக்ஸ் 941 பாயிண்ட்ஸ் 1.28% ஏறி இருக்காங்க. ஏறிட்டு 74,671 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. நிஃப்டி 223 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காங்க ஆர் 1% ஏறி இருக்காங்க. ஏறிட்டு 22,643 அப்படின்ற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட், சென்செக்ஸ் பாஸ்கெட்ல டாப் கெய்னர்ஸ்ல யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு 5% ஏறி இருக்காங்க. ஏன்னு பார்த்தா சாட்டர்டே அன்னைக்கு கம்பெனி அவங்களுடைய மார்ச் குவார்டரினுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 18.5% க்ரூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 11,672 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி கெய்னர்ஸ்ல யாருன்னு பார்த்தா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஆக்சிஸ் பேங்க், என்டிபிசி, கோட்டக் மஹிந்திரா பேங்க், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், பஜாஜ் பினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கன்சன் இவங்க எல்லாமே அதர் மேஜர் கெய்னர்ஸ் சொல்லியிருக்காங்க சென்செக்ஸ் பேக்ல. முன் நெக்ஸ்ட் ஸ்லைட், டாப் லூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா HCL டெக்னாலஜிஸ். இவங்க 6% இறங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தா ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களுடைய Q4 FY24 ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி growth கைடன்ஸும் அந்த அளவுக்கு இல்லை FY25ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் என்னன்னா, சீக்வென்ஷியலா நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆயிருக்கு 8.4% சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட்னு பார்த்தா 3,986 crore சொல்லியிருக்காங்க. பட் ரெவென்யூ 0.2% ஏறிட்டு 28,499 அப்படின்ற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோல் எஸ்டிமேட் பண்ணதை விட ரெவென்யூவும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி ரொம்ப கம்மியாக தான் அதுக்கு கீழே தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லூசர்ஸ்ல யாருன்னு பார்த்தா ஐடிசி, விப்ரோ அண்ட் பஜாஜ் Finserv. Moving on the next slide, Nifty basket top gainers la yaru pata ICICI Bank, Indusand Bank, SBI, Ultratech Cement, Axis Bank. Losers la yaru pata Nifty pack la HCL Tech, Apollo Tyre, Apollo Hospitals, Bajaj Auto, HDFC Life and LTI Mindtree. Moving on the next slide, sectorial index pakrappa BSE Bank X 2.70% ஏறி இருக்காங்க. Financials 1.81% ஏறி இருக்காங்க. Utilities 1.12% ஏறி இருக்காங்க. Power 0.90% ஏறி இருக்காங்க. Energy 0.79% ஏறி இருக்காங்க. நிஃப்டி பேங்க் இன்னைக்கு ஒன் டேல பிக்கஸ்ட் கெயின் போஸ்ட் பண்ணிருக்காங்க சின்ஸ் December 4, 2023. இந்த இண்டெக்ஸ் 2.5% ஏறி இருக்காங்க. ஏறிட்டு அவங்களோட ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணிருக்காங்க. என்ன நம்பர்னு பார்த்தா 49,473 சொல்லியிருக்காங்க. நிஃப்டி மிட் கேப் அண்ட் PSU பேங்க் இண்டெக்ஸும் அவங்களுடைய ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடர் மார்க்கெட் பார்க்குறப்போ BSE மிட் கேப் 0.79% ஏறி இருக்காங்க. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 0.07% ஏறி இருக்காங்க. மூவிங் ஆன் தி நெக்ஸ்ட் டே ஃபோக்கஸ் ஸ்டாக் நியூஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட் இன்னைக்கு 2% ஏறி இருக்காங்க. ஏன்னு பார்த்தா அவங்களோட கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 35.5% இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றப்ப ஏறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 2,258 crore கொடுத்துருக்காங்க. போர்டு டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஈக்விட்டி ஷேருக்கு 70 rupeesனு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IRDA இவங்க 6% ஏறி இருக்காங்க. ஏன்னு பார்த்தா அவங்க நவரத்னா ஸ்டேட்டஸ் கம்பெனி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் BSE 13% இறங்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தா செபி இந்த எக்ஸ்சேஞ்சை ரெகுலேட்டரி ஃபீயை பே பண்ண சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் நோஷனல் வேல்யூ, பிரீமியம் வேல்யூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ so much for listening me. Have a great time.